நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் போட்டு தான் இப்போ நாங்கள் நல்ல மில்லியன்ஸ் உங்களை என்ன காசு அனுப்ப சொன்னாக்கா யோசிப்பாங்க. அப்போ நீங்கள் காசு அனுப்பி போட்டு கண்டு வாட்டுக்கு வாய்க்கு வந்து ஓடிலாம் எருமை மாடு வந்தேன்டா வெட்டுவேன் கொத்துவேன் காய்க்க நாங்கள் கேட்க ஜாக்கள் இல்லை சரிதானே. என்ன மாதிரி இருக்குப்பா உடல்நிலை? உடல்நிலைமை என்ன இப்போ அந்த மருந்து வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த குத்தி இல்லை மாத்திரமே உண்மையாக என்னோட இடத்துல புகழ் கதைச்சு கொண்டு இருக்கிற ஆட்களோடைய கதைச்சு கொண்டு இருந்தாலே உண்மையாக ஒரு சந்தோஷம். ஆமாம் கிருஷ்ணா சொல்லுங்கக்கா. என்ன நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீங்க? நான் இவ்வளவு காசு அனுப்பி நீங்கள் அதை விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறீங்க. என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க மனசுல? உங்களை நம்பித்தான் அனுப்பினாங்க காசு. இல்லை இதில் ஏமாத்தினாண்டு என்னக்கா இருக்குது? நான் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் தானே. எரும மாடு 325 நாள் போன் எடுக்கிறேன் இல்லையா? என்ன விளையாடுறீங்க? இருந்து போன் எடுக்கணும் விளையாட்டு நேரம் வந்து கொலை செய்ய வேண்டி வரும்போது. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நம்ம ஒரு மாலை நேரம், அதாவது மாலை அப்படின்ற கப்பால் இரவு ஆகிட்டுன்னே சொல்லலாம். ஆல்மோஸ்ட் வந்து 6:45 வந்து ஆகிட்டு நேரம். வீடியோ வந்து செய்யலை. காரணம் என்னென்னு சொன்னால் எஸ்கே வ்ளாக்லையும் வந்துட்டு இன்ட்ரோவில் ஸ்லைட்டாக வந்து சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன ஒரு அப்செட்டான அப்படியே நடந்துட்டு, அதாவது வந்து எங்களோட வீட்டு வேலை சம்மந்தமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ உண்டாயிட்டுது. ஸோ இப்போ எங்களுக்கு இமீடியட்டாக வந்து என்ன தேவை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு எங்களோட வீட்டு வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆட்கள் தேவை, அதாவது வந்துட்டு லேபர்ஸ் தேவை சரிதானே. அவங்க எப்படியானவங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வேலை வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு நீங்கள் தங்கி நின்று வேலை செய்கிறேன்னு சொன்னால் கூட ஓகே, நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வசதி வந்துட்டு ஏற்படுத்தி தரலாம். எங்களோட வீட்டை கூட நீங்கள் தங்கி நின்று வேலை செய்யலாம். ஆனால் எங்களை நன்கு தெரிஞ்சு அறிஞ்சு எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய மாதிரி இப்போ வீட்டு வேலைகளும் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக கொண்டு போகக்கூடிய மாதிரி வசதிகள் சில வராமல் விடலாம். காசு பிரச்சனை அப்படி இப்படி வந்தாலும் அதை கொஞ்சம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி செய்யும்போது எங்களோட நின்று அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் நல்ல மாதிரி கவனிப்போம். அண்ட் வந்து வேலை குவாலிட்டியாக கொண்டு போகக்கூடிய அண்ட் வந்துட்டு ஜென்யூனான நேர்மையாக இருக்கக்கூடியவங்க வந்து எங்களுக்கு வேணும். அண்ட் வந்து ஒரு என்ஜினியர் அல்லாட்டி ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர், அதாவது வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து எங்களுக்கு வேணும். சைட்டை வந்துட்டு ஒரு மேற்பார்வை ஒன்று செய்கிறக்கு, அதாவது வந்துட்டு வேலை சரியாக போகுதா அப்படின்றக்காண்டி வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆள் தேவை. ஸோ இது சம்மந்தமாக யாராச்சும் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது வந்துட்டு ஒரு வேகன்சி வந்து உங்கள்கிட்ட ஃப்ரீயாக இருக்குது, அது வந்துட்டு இப்போ கேர்ளாக இருக்கலாம் இல்லாட்டி போயாக இருக்கலாம். அதாவது வந்து அந்த சைட்டை வந்துட்டு பார்வையிடக்கூடிய ஆள் வந்துட்டு கேர்ளாக இருக்கலாம் இல்லாட்டி போயாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட கண்டாக்ட் பண்ணினா, இப்போ எங்களோட வீட்டு வேலைன்னு மட்டும் இல்லை, வேறு எதுவும் சைட்டு கூட வந்துட்டு ஒரு டிஓவோ அல்லாட்டி ஒரு இன்ஜினியரோ வந்துட்டு தேவைப்பட்டால் நாங்கள் உங்களை வந்துட்டு அதோட ஜாயின் பண்ணி விடக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி வந்துட்டு செஞ்சு கொண்டு இருந்த வேலையாக்களோட ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் ஒன்று ஏற்பட்டதால் இன்றைக்கு வந்துட்டு அது சம்மந்தமாகவே கொஞ்சம் யோசித்து கொண்டு இருந்ததால் டைம் போயிட்டு சரி தானே. ஸோ வந்து மறக்காமல் யாராச்சும் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கீழே தரக்கூடிய நம்பருக்கு இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷலி வந்து நீங்கள் பட்டிக்குளவாக இருக்கலாம், புத்தளமாக இருக்கலாம், இல்லாட்டி எங்கே வேணாலும் அம்பாறையாக இருக்கலாம், இல்லாட்டி ஜெஃப்னாலேருந்து வந்தால் கூட ஓகே. என்ன ஜெஃப்னாலேருந்து வந்தால் வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு சின்ன சின்ன நிகழ்வு கூட வந்துட்டு லீவ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே தூரேருந்து வந்தால் ஒரு கொஞ்சம் ஆண்டாலும் வேலையை வந்து கண்டினியூவாக செஞ்சு போட்டு அவங்க போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். உதாரணமாக வந்து இப்போ எங்களோட தம்பியாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நினைச்சாலும் ஊருக்கு போகிறதில்லை, எப்போயுமே வந்து என்னோட தான் இருக்காங்க சரி தானே. இப்போ அதே மாதிரி வந்து இப்போ தூர இடத்துலேருந்து வந்தால் அப்படியான ஒரு தன்மைகள் வந்து குறையும். அதுக்காண்டி நான் வந்து அவங்கள பிடிச்சி வச்சுக்கிறேன்னு இல்லை, எங்களோட வர்றவங்க பிடிச்சே நிற்பாங்க நார்மலாக. ஆனால் இப்போ நாங்கள் ஆல்ரெடி வேலை செஞ்சு கொண்டு இருந்தவங்க வந்து ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு உண்டாகி போயிட்டுது. ஓகே, அதை விடுவோம். நாங்கள் யாராச்சும் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இமீடியட்டாக வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மனப்பூர்வமான சம்மதத்தோடு ஓகே எஸ்கே அண்ணாட வீடு, எஸ்கே தம்பின்ற வீடு, நாங்கள் வடிவாக செஞ்சு கொடுக்கணும், அதை நாங்கள் வடிவாக மேற்பார்வை செய்யணும், அவங்களோட நின்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, ஆனால் ஃபனியாக இருப்போம் நாங்கள் கண்டிப்பாக. யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 1 இயருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெர்மனெண்ட்டாக வந்துட்டு வேலை கிடைக்கக்கூடிய மாதிரிக்கு நாங்களே ஏற்பாடு செஞ்சு தருவோம். ஸ்பெஷலி நல்ல வேலை செய்யக்கூடிய லேபர்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துட்டு வழங்குகிறோம். அண்ட் வந்துட்டு சைட்டை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்ச டிஓவாக இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். ஸோ நீங்களுமே கான்டாக்ட் பண்ணினா அதை வந்து நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு
அப்போ இவன் கதைக்கிறவரை பார்த்தா வீடு போட்டு கொஞ்சம் தடகலாம் அரிக்க போன்னு நினைப்பாங்க. 4-5 கோடி முடியும் போலாம் கூட கண்டிப்பாக கதையில் வரும். அது 4-5 கோடியோ 1 கோடியோ 50 லட்சமோ நாங்கள் செய்கிற வீட்டு வேலையை வந்து ஒரு தரமானதாக குவாலிட்டியாக நல்ல மாதிரி கொண்டு போகணுமென்று ஆசைப்பட்றோம். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டால இப்போ அதை நாங்கள் இப்போ கை மாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்துட்டு சரி தானே. அது எந்த விதமான இஷ்யூவும் இல்லாமல் அது நீட்டாக போகும் சரி தானே. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ வந்து இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட டேடியோட வந்துட்டு கதைக்க போகிறோம். அதாவது வந்துட்டு இப்போ எங்களோட அப்பாவோட கொஞ்சம் பேம்பலாக கதைச்சி சிரிக்க வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் நார்மலாக இப்போ வெளியில் போகிற இடங்களில் வந்து எஸ்கேவியூக்கான கண்டென்ட் வந்து செய்வோம். பொதுவாக வந்து யாராச்சும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் போவோம், யாராச்சும் மீட் பண்ண வந்தாங்க சொன்னால் அதே ஒரு கண்டென்ட்டாக எடுப்போம். அல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தால் அதை நாங்கள் ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் வந்து நாங்கள் ஒரு அமரக்கூடிய விஷயங்களை ஒரு கண்டென்ட்டாக தருவோம். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு இப்படி ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக போயிட்டுது. ஸோ இது வந்து உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து யார் எடுத்துக்கொண்டாலும் இப்போ நாங்கள் கூட ஹெல்ப்பிங் வீடியோஸுக்கு போகிற டைமில் வந்து சொல்கிறாங்க, தெரியும் தானே தம்பி இப்போ மேசன் வேலை தானே, அவரும் வேலைக்கு போகிறதில்ல, தெரியும் தானே தம்பி இப்போ வேலை சம்பளங்களும் குறைய வேலைக்கு போகிறதில்ல. ஸோ அப்படின்லாம் சொல்கிறீங்க தானே. ஸோ அதால் வந்து இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது சரி தானே. அதுவும் எங்களோட சேர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக வந்து கைவிட மாட்டோம். நாங்கள் என்ன மாதிரி இருக்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு உங்களையும் நல்ல மாதிரியான ஒரு கவனிப்போட வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மறக்காமல் கண்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கான வேலையை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் மேலதிகமான இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டாக்ட் பண்ணினா நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் சரி தானே. இதுக்குண்டே கவர்மெண்ட் அடிப்பாங்களோ அடித்து பார்ப்போம் இருக்கா எத்தனை கோடியில் வீடு போகுது, என்ன மாதிரி போகுது, என்ன கட்டத்தில் நிற்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் பிடிப்போம் உங்களோட கதையை வச்சு. சரி நீங்கள் என்னத்துக்கு எடுக்கிறீங்க, உண்மையாக வேலைக்கு தான் எடுக்கிறீங்களா எல்லாத்தையும் என்னத்துக்கு எடுக்கிறீங்க? வேலைக்கு எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன எத்தனை ஓடியோ அந்த வேலை இல்லை ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு இருக்கும். அது மட்டும்தான் வேலை, அது மட்டும்தான் விஷயம். அது எத்தனை கோடின்ற உங்களுக்கு தேவையில்லை கதை சரி தான். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நாங்கள் எங்களோட அப்பாவோட கழிச்சிட்டு போகிறோம். அப்பா நேற்று வந்துட்டு நாங்கள் அண்ணாட தாலிகட்டு நிகழ்வில் ஆரம்பத்தில் சந்திச்சிருந்தாலும் கூட அவளோட நாங்கள் பெருசாக கதைக்கல. அப்போ சும்மா ஜஸ்ட் வந்துட்டு அவளோட ஃபனியாக கதைச்சிட்டு வந்து போகிறோம். ஸோ அதுதான் வந்து வீடியோவாக அமையப்போது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட சிலக்களியப்பாவோட கொஞ்சம் பாடி விட்டு காய்ச்சிட்டு போவோம் சரி தானே. ஸோ அதுக்கு முன்னே வந்துட்டு யாராச்சும் பாட்டு கேட்டிருந்தாலும் அதையுமே நாங்கள் வந்துட்டு பாடலாம் ஸ்பெஷலி. ஸோ இதில் பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அந்த அந்த இப்படி ஒரு எடுத்து அந்த தலையாட்டி சொல்றது இருக்கு. திருப்பி ஒருக்கா சொல்ற, திருப்பி ஒருக்கா சொல்லு. இல்லை அது நீ எப்படி சொல்ற? அது வந்து ஏதோ ஒரு வகையில் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அது வந்து இந்த டியூன் அது பாட்டு மாதிரி போகுது. உண்மையிலே வேற லெவல் எல்லாராலையுமே இல்லை உண்மையாக சத்தியம். அது ஒரு டேலண்ட் வந்து இப்போ என்னென்னா உண்மையிலே இப்போ நிறைய பேர் ஒரு கவலை என்னென்னா என்ன கிருஷ்ணா நீங்கள் தான் நிறைய கதைப்பீங்களா இல்லாட்டி நீங்கள் தான் கதைப்பீங்கன்னு உங்களுக்கு என்னப்பா எங்களோட அக்னி வந்து எப்படியான டேலண்ட் படித்தா தெரியுமா, எங்களோட கவிதாஸ் வந்து சும்மா நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை. கவிதாஸ் ஒரே அக்னிக்கு தான் இப்போ கொமான்ஸ்ல இப்போ கூட கொமான்ஸ் வரணும் வழக்கம் பண்ண பார்த்தானே பார்த்தா நம்ம பல வழக்குதான் அப்போ கொஞ்ச நாள் கூடி மிகவும் ஒரு கிலோ கூடி பல வழக்குதான் கிரீம் பூஜை அதை கடுமையா கருத்து போறால கொஞ்சம் சொல்ல வந்தேன் கிரீம் பூஜை தெரியும். சரி இப்ப நான் முதல் அவுட் வைக்காட்டி சொல்ல வந்தா நானே சொல்லித்தேன். இப்ப என்ன சொல்ல போறா சொல்லு. இப்ப என்ன மிஞ்சி போனா என்ன கிரீம் அதுக்கு நீ என்ன சொல்ல நீ என்ன சொல்ல தெரியுமா நீங்க அதே கிரீம் சொல்லிக்க மாட்டானா அவன் வேற சொல்லுவான். ஆனா அவனுக்கு ஒரு சப்போர்ட் நான் கொடுக்க அவன் இடத்துல நான் இருந்தா என்ன இப்ப நீங்க உண்மையிலே இப்ப நாங்கள் இருந்தாலும் முகம் கருக்கன்னு முகத்துக்கு மட்டும் தான் கிரீம் பூசுறாங்க. இவன் வந்து சொண்டு வெள்ள கட்டியா இருக்கு. சொண்டுக்கே வந்து இரவுல பார்க்கணும் படுக்கைக்குள்ள வந்து சொண்டு அப்படியே வெள்ளையா இருக்கும். வெள்ளை அந்த அந்த கூப்பன் பசை ஒட்டின மாதிரி இருக்கு. ஏன்டா கேர்ள்ஸுக்கு கூட இப்ப தான் சொண்டு தான் பிடிக்க வேண்டுவானே ஒரு விளக்கம் சொல்லுவான் அதுக்கு. நீ தான் வேற யாரு இப்ப இல்லடா பகல்ல தெரியும். அது டெய்லி வளமையா தானே பிறந்ததுல எந்த கலர் தானே எனக்கு
கொம்மா இருக்காக்கள் போட்டோ காட்டுறது போட்டோ இல்ல இப்ப நான் கரெக்டா காட்டுறேன் புறத்தோட அது சின்ன பிங்க் கொம்மா கொம்மான்னு சொன்னதுக்கு பிறகு கமெண்ட் எழுதுவாங்க அம்மான்னு சொல்லிடுறேன்னு சொல்லி அம்மான்றது வந்து ஒரு டீசெண்டான சொல்லாங்களா நான் கொம்மான்னு சொல்றது காரணம் வந்து சிரிக்க வைக்கிற கடைசி தானே அதை புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்களா இப்படி தான் இவங்களோட குணம் என்று எழுதாங்கடா தயவு செய்து எங்களுக்கும் எல்லாம் தெரியும்ன்றதையும் நாங்கள் சொல்லிக்கொள்றோம். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு பாட்டு ஒன்று படிப்போம்டா. நிறைய பேர் வந்து பாட்டு கேட்குறடாப்பா. என்ன பாட்டு லிரிக்ஸும் எடுக்கல. அது இப்போ அப்படியே ரன்னு மெசேஜ் போட்டு வர்றப்ப ஏதோ ஒரு பாட்டுன்னு சரி அக்கான்னு நினைச்சு கொள்ளுவேன். என்னப்பா சும்மா வந்து குறுக்க போடுறேன். சரி ஒரு தங்கச்சண்டை வைப்பேன். அப்படி இல்லை என்னண்டா இப்போ நாங்கள் வந்து நார்மலாக ஜதுவை கலாய்க்கக்குள்ள ஐயோ எல்லாம் சும்மா கதை அப்படி இப்படி சொல்லுவார். அப்போ எங்களுக்கு கலாய்க்க நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இவர் வந்து எங்களை கேட்கக்குள்ள நாங்கள் ஓ பண்ணி விட்டுருவோம். அப்போ அது பிறகு கதை இல்லை. இப்போ யார் இப்போ நீ நார்மலா கனடா பிள்ளை விரும்புறானே இதுதான் பிள்ளை வந்து அதாவது இப்போ நீ கனடா பிள்ளைன்னு கேட்குறப்ப ஓம் பண்ணியிருந்தா விஷயம் முடிஞ்சுது. ஆனால் நீ இப்போ பிரான்ஸு அப்படி இப்படின்னு சொல்ல போகிறேன் அங்கே தான் அடிக்குது. அது வந்து நீ நினைக்கலாம் என்னண்டு சும்மா சமாளிச்சுட்டு இருந்தானே. நான் சனத்தின் பார்வையில் நீ ஒரு பிளே போய் ஆக போகிறேன் நீ அப்படி சொல்லும்போது. இல்லை அப்படி மக்கள் என்ன பார்க்க மாட்டேன். அவங்க வந்து என்ன செல்ல பிள்ளை தான் பார்ப்பாங்க. இப்போ கூட ஒரு பிள்ளை வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி அக்னி நம்பரை கேட்குது. இது சொல்லவே இல்லையாப்பா, இது புதுக்கதையா இருக்கிறதுக்கு. அப்படி கேட்டா கொடுக்க நம்பர் ஏன் கொடுக்காம நம்பர் சொல்லி இப்போ நான் கொடுத்தேன். உங்க நம்பர் கொடுத்தேன் ஒரு பிள்ளைக்கு. அது கூட சொல்லிச்சு யூடியூப்ல சொல்லி விட்டுறாங்கன்ட்டு. இப்போ வரக்குள்ள நடந்த சம்பவம் ஜோசிக்கா அடிமையா மகா நடிகண்டா அவன் என்ன ஆனால் இப்படியான கதையை சொல்லும் போது என்னென்னா எங்களுக்கான டிமாண்டை நாங்களே விட்டு கொடுத்தா போதும். என்னட்ட மெசேஜ் பண்ணி அக்னி நம்பரை கொடுத்தாண்டே இப்போ இவர் பெரிய ஆளாயிரம். அது சும்மா பாடி அப்படி ஒரு நாள் ஒரு கேட்கல. அது சும்மா கதை. மற்ற என்னன்னு சொன்னால் டிக்டாக்ல வந்து அதாவது எங்கள்கிட்ட டிக்டாக் ஐடி வந்து ஆக்சுவலாக வந்து லொஸ்ட் ஆகிட்டுது. ஸோ வந்து இப்போ SK Vlog 4ன்னு சொல்லி சும்மா டிக்டாக் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இனி எங்களோட ஒஃபிஷியல் ஐடியா இருக்க போது அப்படின்னு சொல்லி கொண்டு ஒரு பாட்டு பாடி போட்டு நான் டக்குன்னு அப்பா கோல் அடிப்பேன். சரி தானே ஓகே பாட்டு சொல்லுங்க டக்கு என்ன பாடுறோம். அப்பான்ற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டுன்னு சொன்னால் இந்த பாட்டு ஒன்று படிக்கலாம்டா. பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை நிற்கிறது, நல்ல நல்ல நேரம் கையை வந்து சேரும், முத்து முத்து தீபம் நித்தமொழி வீசும், அந்த வானம் வாழ்த்தும், பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகிறது, நேரம் காலம் சேரும் போது வாழ்க்கை நிற்கிறது. அங்கே இன்னொருத்தங்க பாட்டு படிவோம் தனிங்க. சுண்ட கருவாடுடா அவ்வளோதான். ஏன்னா போச்சா இந்த பாட்டுல பாக்குறேன். இதோட பாட்டு படிச்சு என்னடா பாரு. இல்ல இப்ப அக்னி உங்க லவருக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுவாங்க. லவர் இனிதான் தேடணும் லவர். சரி ஒரு கைக்கு தேடி நாள். ஆனா உண்மையா இப்ப அக்னின்ற லவர் நான் வச்சுக்கொள்ளுமே ஹவிதாஸ். இப்போ இன்றைக்கு இந்த வீடியோ நான் பார்க்குறேன் இரவைக்கு. அதாவது இப்போ எஸ்கே அண்ணா கேட்குறார். இப்போ இவன் தான் எஸ்கே நான் தான் யாது சரி தானே. எனக்கு லவ்வர் இருக்குது கனடாவில். இவன் வந்து என்ன கேட்குறான் உண்ட லவ்வருக்காண்டி ஒரு பாட்டு படிக்க சொல்லி. அப்போ நான் சொல்கிறேன் வந்து எனக்கு லவ்வர் இல்லைன்ட்டு. அப்போ நான் ஒரு லவ்வராக இருந்தா அண்டோட பிரேக்கப். நான் ஒரு சரியான லவ்வராக இருந்தா சரிதானே. உண்மையாக என் வளர்ப்பு என் அம்மா அப்பா என்னை சரியாக வளர்த்துருந்தா இவன் இப்படி சொன்னாக்கு இண்டியோட நம்புறேன். துண்டு ரெண்டா இருக்கும் அவ்வளோ விஷயம். இது என்னண்டா இரவைக்கு போன் பண்ணி நல்ல காலம் நீ சொன்ன எனக்கு ஒரே சிரிப்பா கிடந்தடா உண்ட கதையை கேட்கண்டு. அதுக்கும் பக்கம் இல்ல இவனுக்கும் பக்கம் இல்ல. ஒரு லவ் அவரது சண்டை அடிச்சவர் என்ன சொல்றேன் அது வந்து பப்ளிக் டியாப்பா அப்படித்தான் சொல்லணும். நீ அதை பெருசா எடுக்க கூடாதுன்னு சொல்லுவார் அவரு. அவளுக்கு சொன்னோடனே அவள் கடந்து கொஞ்ச நேரம் கத்துவாள் கடந்து கத்தி அது எங்களுக்குள்ள. மற்றது இப்ப இவர் அப்படி சொல்றாருக்குள்ள என் பப்ளிக்ல சொன்னா என்ன லவ் பண்றது? அது லவ் பண்ணாதே பப்ளிக்ல சொல்லணும். இல்லாட்டி என்ன சொல்லணும்? அப்ப நீ இப்ப லவ் பண்ண இல்ல. நீ அந்த கனடா பிள்ளைய விரும்பவே இல்ல. உனக்கும் அந்த கனடா பிள்ளைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. சுவரா சொல்ற
ஓகே ரைட் ஓகே. இதுக்கு பிறகு காய்க்கிறேன்டா நீ என்னத்தை சொல்றது? நான் நீ வளர்ப்பை பற்றியும் காய்ச்சி போட்டுனா நான் அம்மா அப்பா இந்த வளர்ப்பை பற்றியும் எல்லாத்தையும் சொல்லி காய்ச்சி போட்டு நான் இந்த துண்டை மட்டும் கட் பண்ணி அனுப்புவேன் நாளைக்கு. ஓ அந்த பிள்ளை அனுப்பி பாக்காட்டி வீடியோ சம் டைம் சரி ரைட் ஓகே அனுப்பி விடு. ஜஸ்ட் ஃபார் ஃபிராக் உங்களோட சிரிப்புக்கு மட்டும் இதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இல்லைடா, இன்றைக்கு எங்களை பார்த்து பழகடா, நீ எங்களை பார்த்து பழகடா, நாங்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கிறோம் கொள்றோம். கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வாங்க எல்லாத்தையும். இல்லை இல்லை, நீ இதுக்கு என்ன சொல்லி தெரியுமா? உங்களை பார்த்து தான் இதெல்லாம் பழக அதான் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி வாங்க. நீ இப்போ அந்த கிரீம் கதையில பிடிச்சிருக்கோம்டா. இது இது ஒன்றுக்கு எத்தனையோ உதாரணம் தாண்டி வந்தோம். இதேதானே ரைட் ஓகே. அப்பா கோடிப்போம்டா போனெல்லாம் லைட் பிடிச்சி உண்டு அதை போனன்னு சொல்லி கொண்டா அதுதான் நீ வச்சுக்கிற சாமான கொண்டா. அதே அதுல தட்டா கூட லொக்க அடுத்த நீ பே என்னண்டா தினேசன் அனுப்பிவிட்ட போனின்னு அதை செஞ்சு முடிக்கல. என்னடா நார்மல் போன் கூட கிடாத்தராட்டோம் ஐபோன் தான் அவனு பண்ணிடுறான். அவளை யாராவது சொன்னாலும் 14 Pro Max எடுத்தாராண்டு இவன் 15 கேட்டோன்னா ப்ளாக் பண்ணி போட்டாலாமே. அது போல தானே. என்ன நீ இந்த ஃபோன் வச்சுக்கோனக்கு 14 அவள் எடுத்துன்னு சொன்னால் பெரிய விஷயம். நீ 15 கேட்டால் என்ன வரும் அப்புறம்? ஹலோ ஓ அப்பா எங்கேயாப்பா? நான் அது அவங்கள்ட்ட வர கொண்டு பார்த்தேன் சும்மா. பெந்தேரம் அவர் வந்தவளா நேரம் அப்ப என்ன யாருன்னு தெரியல. எவ்வளவு நேரம் கதைக்கலையா அவளோட? பாரன் பவனியாவால வந்தாலே இன்னுமே அனுப்ப வச்சுக்கிறீங்களா? அப்ப அவர் என்ன செய்ய போறாராம்? ஆச்சு அவர் ஏற்கனவே வருத்தத்தோட வந்து இப்ப உங்களோட வருத்தத்தை பற்றி கேட்கிறாரோ? ஓ அதெல்லாம் சரி. இப்ப அவர் சந்திச்சு போட்டா இப்ப வீட்டை ஓப்புறாராம். அப்படியா? ஓகே ஓகே. அப்ப இன்றைக்கு அங்க நிக்க போறாராம். அப்ப இவ்வளவு நேரம் மிஞ்ச நிக்கிறாரேப்பா. என்னத்துல வந்தவர்? நீங்களும் இருக்கா வாங்க வழியில இருக்கா முன்ன நீங்களும் இருக்கா வாங்க இருக்கா கொஞ்சம் காய்ச்சி போட்டு போமா இருக்கா வழியில நடுக்கட வேலை செய்யாடா. அப்ப என்னண்டு நீ பாவிக்கிறாது? இதில் எஸ்எஸ்டி டச்லையா வைஃப் இப்போ கனடாக்காரியே விரும்புகிறேன்றான் மெசேஜ் இப்போ கொஞ்சம் பாய்ச்சிக்காரனா இவர் போட்டிருக்காரன். குட்டிமா என்ன பண்ணுற? ஓய் டயர்டாக இருந்தால் தூங்கு குட்டி என்ற தங்கம் உம்மா சரியா? குட்டிமா கவனமாக போ. அவன் இவர் இங்கே உம்மா ஏன் அப்படி சொல்கிற? அப்போ என்ன இவர் ஸ்டார்ட் ஆயிட்டு பாவா? என்ன ஸ்டார்ட் ஆயிட்டு? வீடியோ இப்போ போடு. அது பிரச்சனை நான் ப்ளே பண்ணாட்டேன் ஜோசி. அதை விட இப்போ வீடியோ ஸ்டார்ட் ஆயிட்டு பாவா. லைன்ல இது பொண்டாட்டி அம்மா சுண்டு அங்காவது பிள்ளை இல்லை. சரி நாளைக்கு அதெல்லாம் அவர் அப்பா வந்தா யாழ் வந்து வழியில யாழ் கோலம் வந்துட்டு கிடையில உள்ளுக்கடு கூப்பிட்டாரு. வெல்கம் டு வினோத உண்மைகள். வெல்கம் டு என்ன வினோத உண்மைகளா? வினோத உண்மைகளா? உள்ளுக்கடு பாடி வண்ணியா? அடுத்து என்னப்பா எனக்கு எப்படி கோல் வருது இல்ல? இங்க யார பாய் படிச்ச? என்ன மேம்? என்னோட கதைக்கு வீடியோ எடுக்க போறோம் கதைன்னு சொல்லி என்னண்டா என்ன மாதிரி இருக்கப்பா உடல்நிலை மேல்?
உடல் நிலைமை என்ன இப்போ அந்த மருந்து பாவிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ அந்த குத்து இல்லை. குத்து இல்லை, அண்டை அப்புறம் இல்லை. ஓ அண்டை அப்புறம் குத்தி ஆஸ்பத்திரி போட்டு வந்த அப்புறம் இல்லை. ஓ குத்தி இல்லை. நீங்கள் தூரம் ஒன்று நடக்கிறது தானே? இல்லை இல்லை இல்லை. இப்போ சைக்கிள் ஓட்டமோ அது ஒன்றும் இல்லை. மற்றது குத்தும் இல்லை. குத்தும் இல்லை. குத்து இல்லை, பிரச்சனை இல்லை. அது நான் வந்து இப்போ சாப்பாடும் வந்து கொண்டோல் தான். கொண்டோல கொண்டுட்டீங்க. சாப்பாடு கொண்டோல். என்ன காலை மேலே கஞ்சியை காய்ச்சி குடிக்கிறது. அப்போ இன்றைக்கு என்னடான்னு சொன்னாலும் என்னுடைய கஞ்சியாகிட்டு அரிசியை நனைய விட்டு தாங்களே இடிச்ச கையால் இடித்து கொஞ்சம் புட்டையமாக வச்சு காலை மேலே கொஞ்சம் கொஞ்சம் தருவோம்ட்டு. அப்படி மதியத்திலும் வந்து சும்மா சின்ன மீன் சரிதான் சாப்பாடு. சின்ன மீன் கேரளுகள் நெத்தலியல் மாதிரியோ அப்படிதான். அப்படி இருக்கு. அப்படிதான். மற்ற என்னண்டாலப்பா நேற்று உங்களுக்கு யாரோ சர்ப்ரைஸ் அனுப்பினதோ? அது எப்படின்னா எனக்கு நான் எதிர்பார்க்க இல்லையே. என்ன நடந்து கண்டு ஒரு கார் ஒன்று வந்து இப்படி தான் நின்றாது. அதை என்ன கவனிக்கல. பிறகு வந்து பார்க்கத்தான் நான் பால் கேக்கை கொண்டு வந்து ஆள் கேக்கை கொண்டு வந்து வைடா. அப்போ நான் எனக்கு விஷயம் விளங்க இல்லை. இது என்ன பிரச்சனைன்னு விளங்கல. இது யார் வீடியோ எடுக்க பொருள்களோடு நாங்கள் என்ன கிருஷ்ணாகதி மறைச்சி காய்ச்சலோடு ஆள் சொல்லிச்சுது. கிருஷ்ணாவோடையும் கதைச்சது. பின்ன சரிச்சா போய் நாங்கள் பின்ன மேசையெல்லாம் வச்சு மேசைன்னு ஒரு சின்ன ஸ்டூன் மேசையெல்லாம் வச்சு ஆள் கேட்க வெட்டிச்சுது. வெட்டி போட்டு ஆள் கேட்டுது. இது உங்களுக்கு அனுப்பினதா ரெண்டு தெரியுமோ? அப்போ நான் சொன்னேன், தம்பி என்ன பிரச்சனைனா இந்த விளையாட்டுல இருந்து கூட எனக்கு ஒரு 5-10 கோல் வந்தால் கூட ஆக்களை கவனிக்கலாம். அம்மா சொல்லிடலாம். கதை விலாசம் தானே? இல்லை இல்லை, கதை விலாசம் உள்ளது தானே. எனக்கு ஒரு நாளைக்கு 500 1000 கோல் வரும். அப்போ அப்படி மேலே எனக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி சரியானட்டு கேட்க வெட்டி போட்டு பிறகு பழக்கூட மற்ற அந்த மாப்பொட்டியை அண்டு அது மற்றது ஒரு கூட அப்படி உணர்ந்து வச்சு எல்லாம் செய்து அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானோ என்று சொல்லி அப்போ என்னோடையெல்லாம் கதைச்சி அப்போ என்ன வீடியோ எடுத்து அப்போ வீடியோ தாங்கள் போட இல்லை. அந்த அனுப்பினாளுக்கு அனுப்புறது போடலன்னு சொன்னோம். போட்டிருப்பாங்க சில வேலை சொல்லலாது. ரெண்டாவது எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் அதை செய்கிறப்பா. அப்போ என்ன அடித்து கேட்டவர் இப்படி கிருஷ்ணா அவங்களோட அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வந்திருக்குது, எங்கே கொண்டே கொடுக்கணுமெண்டு. அப்போ நான் இனி அதை தடுக்கலானே. நான் இப்போ அட்ரஸை சொல்லி விட்டேன். அப்போ தெரிஞ்ச அண்ணா தான் செய்கிறது. ஆனால் எனக்கு யார் அனுப்பின்னு தெரியும் உங்களுக்கு? பிறகுதான் என்ன தெரியும் என்ன பிரச்சனை. அங்கே ஆக்கண்டா போல இன்னும் 2 சொல்லி இல்லையா காருக்கிற எனக்கு அந்த படத்தை காட்டுச்சுதான். அப்போ படத்தை காட்டத்தில் தான் நான் சொன்னேன், இந்த பிள்ளை என்னுடைய பேர் 2 மணிக்கு காய்ச்சது. 2 மணிக்கு காய்ச்ச பிள்ளை எனக்கு சொல்ல இல்லை. என்ன அனுப்பினவள்? அந்த பழக்கூட சரஞ்சேட்டு. எந்த நாடு? எந்த நாடுன்றதை நான் மறந்து போனேன். அதுதானே, ஒரு நாடோ 2 நாடோ? அப்போ பழக்கூடைகள் அது அண்டு எல்லாம் அனுப்பி சரஞ்சேட்டு எல்லாம் அனுப்பி அப்போ நான் அரண்டு கண்டிட்டும் தானே. அப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நல்லா கதைக்கிறாள் தான். நல்லா கதைக்கிறவா. அப்போ ஒரு நன்றியை சொல்லிடுங்க உன் பிள்ளைக்கு. இந்த வீடியோ பார்ப்பாள் இல்லை அவள்? இந்த அவளோட நான் நேரையும் கண்டுக்கிறேன். நேரம் ஃபோன்லேயும் காய்ச்சி போடலாம். அது நம்பரை கிடக்க. அந்த நம்பரை ரெண்டு பிள்ளைகள் இருக்கு ஒன்றே இருக்கணும். 2 பிள்ளைகள் ஒன்றா இருக்கணுமா? எனக்கு என்ன வீடு வாசல் இல்லையாமா? 2 ஒன்றா இருக்கணும். இவே ஆக்கலோ ஆக்கள் பிள்ளையாண்டு இல்லை நான் குண்டு சொக்களோட நல்ல ஆக்கள். அதோட இன்னும் குணம் என்ன உண்மையாக ஏடா வேறு நல்ல குண்டு சொக்க வாக்கு குண்டு சொக்கா வா கொஞ்சம் மெல்லிய சொக்கு மற்ற இவா பொட்டு இல்லை அவா பொட்டு வச்சுக்கா. அப்போ என்னோட எல்லாம் கழிச்சு கேட்டு உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்த இருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்பான காய்ச்ச நீங்கள் சொல்லியிருக்கிறேன். அதை விட ஏன் இந்த வெயில் பிள்ளைன்னு கேட்டேன். அப்படி சொல்லாதங்க, இது மாத்திரமே இன்னும் செய்வோம் பாருங்க. நீங்கள் யோசிக்க கூடாதாம். நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத தாங்கள் பார்க்கணும். சந்தோஷம் 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 சந்தோஷம். அப்படித்தானே நான் அந்த குவைத்துல இருந்த அடுத்த அக்கா சொல்லியிருந்தா அப்பா வந்து எங்களை சந்தோஷப்படுத்தி காட்டினவர். அதே மாதிரி இனியும் சந்தோஷமா இருக்கிறது தான் நாங்கள் பார்க்கணும் விரும்புகிறோம். மற்றது உண்மையிலே அன்றைக்கு நாங்கள் அழுதுதான் அவ்வளோ தூரம் அதை கேள்விப்பட்ட அப்புறது அதை நாங்கள் ஒரு இதுக்காண்டி அலையில. ஆனால் அப்போ ஒரு குண்டை பாரு உள்ளுக்கு ஏற்றிக்கணும். அதை நடுவில் விடும். அதை நடுவில் விடும். நடுவில் விடுங்க. மாருக்கு அந்த கால் மடியில இருந்து விட்டுருவா குத்துவா அடைப்பழம்பி விரும்புறாரு. கையை கொஞ்சம் சீட்டை பின்னு சரிச்சாண்டா அவங்க தெரிவாங்க. ரைட் அவங்க கிடக்கட்டும் முடியாது. அவங்க கிடக்கட்டும். அப்புறம் சுக்கு என்ன அதை
என்ன அது எவ்வளோ வந்தேன் ஜெயசுவாஸ் மாதிரி 50 ரூபா 100 ரூபா வந்தேன் கிணறு நிக்கிறீங்க நான் பார்த்தேன் இல்லை கண்ணநேரம் நின்றாடாப்பா நாங்கள் பெரியாக்கல நீ அதை பார்க்க வேண்டிய அளவில் இல்லையாடாப்பா என்ன பிளான் சொல்ல நவலான்னு சொல்ல விஷயத்துக்கு வா வேண்டாம் நேரடியா விஷயத்துக்கு வா விளக்கம் தெரியும் அதுக்கு அந்த மாதிரி படிக்கணும் அது அது வேற விளக்கம் நீ இப்போ விஷயத்துக்கு வாடா அந்த விஷயத்துக்கு வா நான் விஷயத்துக்கு வரையில 50-100 பவுண்டு வந்து என்ன பிளான் இல்ல அதான் நிக்கிறீங்க நான் வந்து பார்த்தேன் மற்றது வந்து அப்பா உண்மையிலே யோசிக்காம சந்தோஷமா இருந்தாலே அப்பா உண்மையிலே ஒரு கொஞ்சம் குணமாகலாம் அப்பா என்னதான் சயின்டிஃபிக்கல் அதை இதை செய்ய சொன்னாலும் கடவுளேன்னு சொல்லி நீங்கள் ஒரு சந்தோஷமா இருந்தால் உங்களுடைய வருத்தங்கள் மாறும் மற்ற சாப்பாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி டேப்லெட்டுகளை வச்சு கொண்டு அப்படி இப்படிலாம் செஞ்சுட்டு அது மாத்திரமே உண்மையாக என்னுடைய இடத்துல கோல் கதைச்சு கொண்டு இருக்கிற ஆக்களோடைய கதைச்சு கொண்டு இருந்தாலே உண்மையாக ஒரு சந்தோஷம் அதுபடி எத்தனை பேர் எனக்கு சொல்லிச்சது இந்த பிள்ளையா 14 வயது பிள்ளை ஏதோ அந்தோனியார் கோயிலுக்கும் காட்டுக்கால கொஞ்சம் 1.5 கட்ட தூரத்துக்கிட்ட நடந்து போகுதான் எனக்காக உங்களுக்காண்டியோ எனக்காக அம்மா சொல்றலாம் மற்றது அந்த காளி கோயிலுக்கு கோழிப்பட்டினம் என்ன யோசிப்பாங்கப்பா எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிற பிள்ளை 14 வயசு பிள்ளை காட்டுக்கெல்லாம் நடந்து போகுது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க 13 வயசு பிள்ளை ஒரு நேரம் சாப்பிடாம தோணு கேட்டுப்பாங்க பச்சைக்கல்ல உடம்புடா ஒரு நேரம் சாப்பிடாம தோண்டு கொள்ளுங்க படிக்கல சாப்பிடு என்னடா நேற்று மத்தியம் சாப்பிட கொத்தடி நேற்று மதியம் சாப்பிட்ட கொத்தடி காணுமா அவளுக்கு பெருமை தூங்கிடுது பத்தாவது பம்பல என்னண்டா சுக்குயாச்சும் ஒரு வீடியோவில் காட்டினா கொமெண்ட் வரவே நின்றுமோ சுக்குவான் உங்களோட முழு சேனலுக்குமா அத்திவாரம் ஓ இப்போ சுக்கு இல்லை கை விட்டுட்டு எழுதுவாங்க ஒரு நாள் ஏற்றிட்டு போதான் மற்ற சுக்குவானே மெயின் ஆள் முந்தி கண்டென்ட்டுக்கு ஆமாம் சும்மா 1-2 வீடியோவில் ஹெல்ப் பண்ணுவோம் சுக்கு எத்தனை வீடியோவில் ஹெல்ப் பண்ணுவோம் சுக்கு அந்த நேரம் நாங்கள் இயக்கமோ இதோ அந்த நேரம் நான் பார்த்து ரசிக்கிறேன் நீ ரசிக்கிறேன் அப்புறம் என்ன சுக்கு குட்டின்ட்டு மற்றது அதை விட சுக்குக்கு அந்த அதுகள் இதில் பாசல்கள் மாறது அப்படி இப்படின்னு சொல்லு முந்தாள் பெம்பல் தெரியும் விடிய காலத்தோட கனவு உண்டுடா அப்போ நான் சுக்குக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்த மாதிரி கனவு கொண்டேன் டக்குன்னு அழுது போட்டு எழும்பி பார்த்தா கனவு டக்குன்னு அக்கா கோல் அடிச்சு கேட்டேன் சுக்கு வாங்கேன்ட்டு பள்ளிக்கும் போட்டான்ட இல்லை நிற்கிறான்டா குடும்பம் உண்டேன் குடுண்ட சுக்கு என்னண்டு அக்கா என்ன செய்கிறாண்ட என்ன கேட்டா ஒன்று என்ன செய்றீங்க சாப்பிட்டீங்களோ அப்படி கேட்டீங்க அதை நான் காய்ச்சி போட்டு வச்சுட்டேன் அப்போ என்ன கதைச்சி அப்புறம் நிம்மதி என்ன வச்சு போட்டு போய் அவன் திருப்ப படுத்துட்டேன் நான் பயந்து போட்டேன் கனவு வந்து அப்போ அந்த மாதிரி அந்த கனவுலேயும் வந்துட்டாங்கல்ல நிறைவு கனவுலையும் தெரியுமா இப்போ ஆளுக்கு நான் இப்போ மகளோடன்னு சொல்கிறாரு கண்டபடி சாப்பிட குறையும் அப்போ சொல்கிறது வந்து கேக் கொண்டு வந்து இதை நீ ஏன் பின்னால வர்றது சோர்ந்து நாங்களுக்கா நீ தொட்டா கை முறிப்பேனா அப்பா ஏன்னா இவனுக்கு கொடுக்க கொஞ்சம் பயன் தான் நீ மாவதேனப்பா ஆள் மாவதேன் அப்போ என்ன மாதிரி இப்போ வந்த பவுனியா கால என்ன விளக்கமாப்பா இப்போ அவரை சும்மா நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறதுல பிரியோசனம் இல்லை என்னடா உதவி இப்போ உண்மையாக சொன்னானம்மா நீங்கள் சொன்னானம்மா நீங்கள் வர்ற எல்லாருக்குமாடாப்பா ஒவ்வொரு நாளும் 5000 கொடுத்து விட்றப்பா இங்கே இல்லையாப்பா எங்களோட வீட்டுப்பா இன்றைய காலம் வந்து எங்கே இருந்துடா மாத்தலையோ நோ மாத்தலை இல்லை தூரம் பண்டாரவளையிலேருந்து வரி நம் வீட்டை அப்போ யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு வந்தது யாரும் அனுப்பி விட்டாண்டு 5000 ரூபா பஸ் காசு கொடுத்து விட்டது இப்போ நான் இப்போ கேட்டால் சொல்லுவாங்களே என்னண்டு 5000 ரூபா காசுன்னு சொல்கிறீங்க இப்போ ஒரு ஆள் கொடுத்தா பரவாயில்ல டெய்லி அன்றைக்கு முந்தாள் காக்கு பூனாரி அதான் வந்தாவா பூனேரிலேருந்து வந்தா இனி ஊருக்கேந்து வராங்களா அப்படி அங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாரும் இருக்கு போலண்ணா ஏன்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க எல்லாரும் இஞ்சாலையும் வந்து தான் போகுது சொல்றாங்க அப்படியே அறிஞ்சறிஞ்சு ஆக்கள் அனுப்பினபடியே இருக்கு அதால நாங்கள் இப்ப அக்னி டக்கடக்கு தான் 5000 மாத்தினபடி கொடுக்க வேண்டியான் இப்ப சும்பலையில இருந்து சுக்கு வந்துதான் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கஷ்டங்களை சொல்லு உனக்கு என்ன உதவி திட்டம் பண்ணுன்னு சொல்ல எனக்கு டெய்லி சாப்பாடு வேணுமா வேற என்ன வேணும்
வேற வேற ஆ படுக்கிறது சலானி பாய், தலைவாணி பாய் வேணும். வேற போறதுக்கு பேன், போகிறதுக்கு பிளேனா? பேனோ சுத்துறதுக்கு பேன், காத்துக்கு ஃபேன் பேன், ஃபேன் அப்படிதான் அவன் தமிழ் வர பேனண்டுவான் பேனு வீடு வேணும். வீடு வேணுமா? விடும் போது இதுல உள்ளதுக்கு வீடு அவ்வளோ புரிஞ்சா இருக்க அப்போ என்ன சுகர் பாட்டுன்னு பாடி காட்டிட்டு போ, நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். சரி, எடுத்து விடு, எடுத்து விடு. எடு, நாங்கள் பின்னால் வரோமா? உண்மையா? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு சொல்லுங்க, நான் பின்னாடி வரேன். நீ உனக்கு தெரிஞ்சோட நாங்கள் பின்னால் வரோமா? உண்மையா? ஓ விஜய் தான் எடுக்கிறோம் கூடுதலாக. நாங்கள் வருவோம் பின்னால. கூடுதலாக விஜய் தான் எடுக்கிறோம். விஜய் ஃபேன் தானே. விஜய் தான் எடுக்கிறோம் கூட. பாப்போம். இப்போ புதுசாக ஒருத்தன் பாடினான், அந்த பண்ண பக்கம் பைக்கில் போனாலே, பண்ண பக்கம் பைக்கில் போனாலே பொண்ணுங்களை நிற்குது தன்னாலே, அந்த மாவா சட்டை போட்டுக்கிட்டு மயக்க வந்தாலே, என்னை பார்த்து கொஞ்சம் சிரிச்சாலே, சித்தின்னு விட்டாலே, அந்த மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு மயக்க வந்தாலே, மாமா தான் பின்னால் வரான்டா, எனக்கு லைசன்ஸு கூட இல்லைடா, பைக்கத்தான் கொஞ்சம் திருப்படா, ஜி 100 ஃபீடை ஏத்துடா. அவ்வளவுதான் பாடி. என்ன சொல்றீங்க பாட்டை பற்றி? சரி அக்னி யார பகுல் ரோஜாக்கா ரோசா பாப்பா பாப் ரோஜாக்கா எடுக்கிறா ஒரு வீடியோல நிக்க வச்சிருவா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா, கவிதா, நான் சுக்கு. எருமமாடு இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா இந்த வீடியோவில். இப்போ நாங்கள் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து ஜெர்மனில் இருந்து கால் பண்ணியிருக்கிறா. கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் மாதிரி தெரியுது அவன் கதையை பார்த்தாலே. சொல்லுங்க. வணக்கம். மனநிலை பாதிக்கப்பட்டவர வணக்கம் சொல்லுவா. ஏன் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆள் கதைக்கிறே இல்லையா உங்கள் ஜெர்மனில்? அது மனநிலை பாதிக்கப்பட்டவ வணக்கம் சொன்னா வணக்கம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வணக்கம் சொல்லியதான், நீங்கள் எரும மாடு தானே சொன்ன நீங்கள். நீ எனக்கு வணக்கம் சொன்னி எரும மாடு. அப்ப நீ சொல்லிருக்கணும் எரும மாடுன்னு நான் சொல்ல, நீ எரும மாடுன்னு இல்ல நான் சொல்லிருக்கணும். ஓ அப்போ பார்த்தீங்களாண்டா இந்த வீடியோ நீங்கள் இரவைக்கு பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன வந்து ஜெர்மனிலேருந்து அவமதிச்சிருக்கிற ஒரு சகோதரி எரும மாடுன்னு சொல்லி அவ குறிச்சான வீடியோ நாங்கள் போடும் பொழுதும் கூட நீங்கள் அவாவுக்கு பேசி எழுத வேண்டும் கொமெண்ட்ஸுகளை. சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நான் குரங்கன்று சொல்லுவேன், உன்னை நான் எரும மாடுன்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் போடு. கொஞ்சம் சீரியஸா பேசுங்க. கொஞ்சம் அந்த இல்ல அப்பாட்ட கேள்றா. கொஞ்சம் சீரியஸா பேசுங்க எனக்கு ஒருக்கா. சரி குட்டி, என்ன செய்றீங்க? இங்க லூசு குணத்தை பார்த்து கொஞ்சம் சீரியஸா பேசுங்க ஒருக்கா எனக்கு ஒருக்கா. சரி இப்ப என்ன சீரியஸா கதைக்கணும் சொல்லு. இங்க என்ன உங்களுக்கு நான் சொல்றேன் பேசுங்க, சரிதானே? என்ன 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 நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? இங்கே வெளிநாட்டில் இருக்கிறாங்களே என்ன பைத்தியம் நினைச்சிங்களோ? உங்களுக்கு ஒரு போன் எடுத்து ஆன்சர் பண்ண மாட்டீங்க, காசை இப்போ நான் கொடுக்க மாட்டீங்க. இதை அதானே எரும மாடு 325 நாள் போன் எடுக்கிறேன் இல்லையா? என்ன விளையாடுறீங்க இருந்தோண்டு? போன் எடுத்தா போன் எடுக்கணும், இல்லாட்டி நேரம் வந்து கொலை செய்ய வேண்டி வரும்போது. ஓ மை காட். ஏன்னாக்கா நானே நீங்கள் தம்பினே கற்றுக்கலாம் தானே நான் அடுக்காட்டி. அவன் கருத்து அவனு அதுவும் கழிச்சு போறான் பாருங்க. போன பாருங்க எத்தனை நேரம் எடுத்துட்டு போறான். ஓ இப்போ நீங்கள் இப்போ என்ன இப்போ கொலை செய்ய போறீங்களா? இப்போ என்ன போறீங்க? பொறு வார 8ஆம் மாசம் வருவோம். வந்து போட்டு தான் இருக்கு விளையாட்டு. நான் சொல்றேன் கேளுங்க. இங்க இப்போ நீங்கள் வந்து எனக்கு காசு அனுப்பிட்டீங்க சரியோ, ஆனால் நான் இப்போ கொடுக்க லேட் பண்ணிட்டேன் சரியோ. இப்போ நீங்கள் என்ன கண்ட பாட்டு பேசுறீங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன் சரிதானே? இதுதான் இப்போ ஸ்கிரிப்ட் சரியோ. இப்போ நீங்கள் இப்போ என்ன பேச போறீங்க, தொடர்ந்து பேசுறீங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன் சரியோ. எருமமாடு 10 சந்தாசம் போகாம நீ என்ன கதை சொல்றாய்? இங்கே நான் சொல்கிறேன் இதுதான் இப்போ வீடியோ கண்டென்ட் இதுதான் சரிதானே? இப்போ நீங்கள் என்ன கண்டபாட்டு பேச போறீங்க, நான் மன்னிப்பு கேட்க போறேன் சரியோ. அந்த கதையெல்லாம் தேவையில்ல, அந்த நாடகம் எல்லாம் தேவையில்ல. பொய் எல்லாம் காய்ச்சி அந்த சும்மா கண்டகிட்ட நான் எல்லாம் கண்டகிட்ட கதை வைக்கிறதுக்கு எல்லாம் தேவையில்ல.
நடிக்காத நீ. உங்களுக்கு எங்கட பேசிக் கான்செப்டே விளங்குது இல்லடா அப்பா. எங்கட சப் டைரக்டர்கிட்ட கொடுக்கணும் விளங்கப்படுத்து, சீனை விளங்கப்படுத்து. இங்க கவிதாசோட கதைங்க. வணக்கம். என்னன்னு சொன்னா நாங்க இப்போ வீடியோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வீடியோட தலைப்பு செய்தியா வந்து உங்களோட அந்த நியூஸ் தான் வரணும். அதுக்காக தான் இப்ப நீங்க பேசுற மாதிரி பேசினா நாங்க அதுல 2-3 தூக்கி 3 தூக்கி போட்டு விட்டா தெரியும் தானே. அந்த அந்த பொய் கதையெல்லாம் தேவையில்லை. சரி, உங்க கேரள கண்டபடி கதைக்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் தேவையில்லை. கதையெல்லாம் இருக்கக்கூடாது. அக்கா ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன். சரியோ, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிடுமோ இல்லாதோ? மாடு. அப்போ நான் சொல்கிற கேளுங்க. நான் இப்போ நீங்கள் எனக்கு பேசுகிறீங்க, நான் மன்னிப்பு கேட்குறேன். இதுதான் சீன். ஒரு 2 நிமிஷம். ஐயோ, அது யோகண்டு ஃபுல்லா பார்த்த அப்புறம் தெரியுமாப்பா. விளங்கலையோ? அதாவது இப்ப நாங்கள் இப்ப படம் எடுக்கிறோம். படத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹீரோ வந்து கடைசியில சாகுறாரு. அதுக்காண்டி நீங்க அடுத்த நாள் செத்த விட்டு போகப்படாது இந்தியாவுக்கு. அது பிறகு படம்ன்றதை நீங்க விளங்கி கொள்ளணும். ரைட். இப்ப 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 நீங்க என்ன பேச போறீங்க, நான் மன்னிப்பு கேட்க போறேன். சரியோ? ஓகே. சரி, இப்பதான் கோல் ஸ்டார்ட் ஆகுதா? சொல்லுங்கக்கா. வணக்கம். ஹலோ ஹலோ. சொல்லுங்கக்கா. கிருஷ்ணா சொல்லுங்கக்கா. என்ன நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீங்க? நான் இவ்வளவு காசு அனுப்பி நீங்கள் அதை மாத்தி விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிறீங்க. என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க மனசுல? உங்களை நம்பித்தானே அனுப்பினாங்க காசு. இல்ல இதுல ஏமாத்தினாண்டு என்னக்கா இருக்கு? நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் தானே. எங்க நான் போன் அடிச்சா நீங்க எடுக்கிறீங்க? இல்ல, போன் 1000 தடவை அடிச்சாச்சு 2 பேருக்கும். கவிதாசுக்கு அடிச்சுக்கலாம் தானே. 2 பேருக்கு மாறி மாறி அடிச்சுட்டேன். கவிதாசுல போன வண்டிக்காரங்க. நான் எத்தனை இருக்கிறீங்க? வாரம் நீங்க எவ்வளவு அனுப்பினீங்க மொத்தமா? பாருங்க, நீங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தானே வந்திருக்கு. எவ்வளவு? எந்த அக்கௌண்ட்டுக்கு 13,000 வந்திருக்கு. அதுதான் நீங்க அனுப்பினீங்க. வடிவா பாருங்க, 13 அனுப்பியிருக்கேன்னு சொல்லி. எவ்வளவு அனுப்பினீங்க நீங்க சொல்லுங்களேன். விளையாடி கொண்டிருக்கிறீங்க. 1.5 அனுப்பி இருக்கிறேன். 1.5 அனுப்பினீங்கண்டா நீங்க அந்த இது வண்டி கோழி கூட அடிச்சு கொடுக்க வச்சுனீங்க, அதுக்கு தான் அனுப்பினீங்க. அதெல்லாம் நீங்க எனக்கு காட்டலையே, நீங்க போடலையே. அது என்னண்டாலும் இன்னும் அடிச்சு கொடுக்க இல்லையாக்கா, அதுதான் கொஞ்சம் டிலே ஆகுது. அது டிலே ஆயின்னு சொன்னா நீங்க அதை எனக்கு டிரெக்டா சொல்லல. வேணும் டிரெக்ட் ஹேண்டுக்குள்ள இப்போ நீங்கள் புரிஞ்சுள்ளது தானே கவனிப்பேன். நான் வேணுமென்ற ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் தானேக்கா. அது இல்ல, இப்ப நீங்க ஓகே நான் போன் பண்ணா நீங்க ஆன்சர் பண்ணி சொல்லணும். ஓகே அக்கா, இதுதான் பிரச்சனை, இதுதான் இதால டிலே ஆகுதுன்னு சொல்லி நீங்க சொல்லல. அதுக்காக நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் உண்மையிலே இப்போ உங்களோட ஹோல் மட்டும் காய்க்கிறேன்டா பரவாயில்ல. இப்போ எவ்வளோ வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அதை இதை செய்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு கொஞ்சம் காசு அனுப்பி போட்டு நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இப்படி எருமை மாடு வந்தேன்டா கொலை செய்வேன் உருக்கண்டான்னு சொல்றது உண்மையாக அழகில்லை தானே ஒரு சோசியல் மீடியாவில். யோசிச்சு பாருங்க. கொத்து விடுது, எப்படி கொத்து விடுது? பழைய கதை கதைக்க கூடாது. மாடு நான் சொன்னேனே அம்மானே, இதுக்கு நடிக்கவும் தெரியாது, இதுக்கு கதைக்கவும் தெரியாது. அப்ப எங்கேப்பா பிடிச்சீங்க? மாடு மாடு என்னத்துக்கு கோத்து விடுறாய்? நீ என்னத்துக்கு கோத்து விடுறான்னு பழைய கதை கதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நானும் பழைய கதை கதைக்கிட்டு தரேன். அப்புறம் நீ அங்க பழைய கதைக்குள்ள போறாய். என்ன பழைய கதைடா இது? ஸ்டார்ட்ல பேசினே சொல்றேன். அப்ப ஐயோ, இவாக்கு சீரே விளங்குது இல்லையே கவிதாஸ். அதான் பிரச்சனை. இப்ப எனக்கு பிச்சுசா சீன் விளங்கிடு. உங்களுக்கு தான் சீவாத. நான் வடிவா சீனோட தான் போனேன். நீ என்னத்துக்கு அங்க பழைய கதை? இப்ப கொஞ்சம் பேசுறாங்க, நான் எப்படி உங்களை பேசணும் மட்டும் பாங்க.
ஓகே அக்கா இங்கே வாங்க ஒரு நிமிஷம் சரிதான் நீங்கள் இங்கே வாங்க நீங்கள் காசு அனுப்பினாக்காண்டி நீங்கள் கதைக்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டோன்னு இருக்கலாம் சரிதான் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாங்க நாங்கள் வந்து இது எங்களோட தேவைக்காண்டி நாங்கள் செய்கிறது இல்லை சரிதானே நாங்களும் பாவம் பார்த்து இந்த மழை வெயில் எல்லாம் மழை வெயிலெல்லாம் நனைஞ்சு நாங்களும் சேவை நோக்கத்தோட சேவை நோக்கத்தோட நாங்களும் செய்கிறோம் சரிதானே அதுக்காண்டி நீங்கள் வந்து கொஞ்சம் காசு அனுப்பி போட்டு பாய்க்கு வந்தபடி எல்லாம் கேட்குறதுக்கு நாங்களும் ஜாக்கள் இல்லை சரிதானே உங்களுக்கு வேணா சொல்லுவோம் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவோம் நான் காசு திருப்பி நீங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் போட்டு தான் உங்களுக்கு இப்போ நாங்கள் நல்ல மில்லியன்ஸ் உங்களை என்ன காசு அனுப்ப சொன்னாக்கா யோசிப்பாங்க அப்போ நீங்கள் காசு அனுப்பி போட்டு கண்டு வாட்டுக்கு வாய்க்கு வந்து ஓடிலாம் எருமை மாடு வந்தேன்டா வெட்டுவேன் கொத்துவேன் காய்க்க நாங்கள் கேட்க ஜாக்கள் இல்லை சரிதானே அந்த காசு தேவையில்லை எனக்கு ரிட்டர்ன் அனுப்பணும் ரிட்டர்ன் இல்லை ரிட்டர்ன் அனுப்பிடலாம் என்ன ரிட்டர்ன் அனுப்பிடலாம் நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்க பிரச்சனை இல்லை போலீஸோட நான் உனக்கு என்ன செய்யுங்க பிரச்சனை நான் ரிட்டர்ன் அனுப்பிடலாம் எனக்கு இப்ப வட்டி போகணும் வட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் அனுப்பிடலாம் நீங்கள் செய்கிற செய்யுங்க எப்படி கட் பண்ணு வச்சுட்டு போவோம் கட் பண்ணு ஐயோ வீடியோ பார்க்காம கமெண்ட் எழுதி போனாங்க இப்ப அடிப்பாது എന്റെ ചെല്ല കുട്ടി എന്റെ ചെത്താടി കമന്റില് மாடு வாங்கி ஓகே அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம் இப்போ டைம் ஆகிட்டு வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஸோ நன்றி அக்கா எங்களோட இணைந்து இந்த ஒரு நாடகத்துக்கு வந்து உதவி செஞ்ச அந்த ஒரு மனசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஸோ அந்த மக்களே பம்பலுக்காண்டி அது இல்ல இப்ப நீ போன் இனிமேல் எடுக்கலன்னு சொன்னா வாங்கி சாவாய் அதை பிறகு பார்த்துக்கொள்ளும் என்ன சுக்கு முடிச்சுக்கொள்ளும் சுக்கு முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ ஹலோ ஓ சுக்கு குட்டி ஓ தங்க கட்டி எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் ஓகே குட்டி நல்லா இருக்கிறேன் நீங்க தெல்ல குட்டி நான் உன்னை பாக்குறதுக்கு பயங்கர சந்தோஷப்படுறேன் நான் இனிமே வீடியோக்கு நேற்று முந்தின பாட்டுல ஆடின மாவாக்கள் ஒரு அந்த சிங்கள பாட்டுக்கு செமையா கிடந்துச்சு அந்த டீக்குள்ள செய்ய காலமே பின்னரம் சாப்பிடக்கும் நம்ம போடுங்க ஓ அதம்மா அவன்கிட்ட சொல்லு மாமாட்ட சொல்லு அவன் அனுப்புறேன் மாமா சொன்னவன் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பலையடா சரி நான் முடிச்சு கொள்ளும் சார் நான் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் எல்லாமே ஃபன்னுக்காண்டி தான் யாருமே சீரியஸாக எடுத்துக்கொள்ளாங்க ஜஸ்ட் வந்து ஜோக் உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்றக்காண்டி தான் அந்த மாதிரி ஒரு நாள் எங்களோட யாரும் கலைக்க போகிறதும் இல்லை யாரும் அனுப்புறதை வந்து நான் மிஸ்யூஸ் பண்ண போகிறதும் இல்லை ஜஸ்ட் ஃபார் த கண்டென்ட் ஓகே ஸோ பாய்